தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். நீங்கள் கடந்து வந்தீங்கல்ல, தண்ணீரை கடந்து வந்தீங்க, நெருப்பை கடந்து வந்தீங்க. செங்கடல் தண்ணீர் தானே ஒரு பெரிய போராட்டம். இஸ்ரேல் மக்கள் முன்னேறி போக முடியாதபடி தடையாக இருந்துச்சு. இதை எப்படி தாண்ட போகிறோன்னு கலங்கி நின்றாங்க. ஆண்டவர் அந்த தடையை உடைத்து அதற்கு நடுவில் வழி நடத்தினார். தண்ணீரை கடந்து வந்தாங்க, ஆனால் தண்ணீரிலே மூழ்கி போகவில்லை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினி சூளையில் போடப்பட்டாங்க. நெருப்புக்குள்ளே நடந்தாங்க. நெருப்பு அவங்களை அழித்து விட முடியவில்லை. தேவன் வெளியே கொண்டு வந்தார். நம்ம வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனை, போராட்டம், கஷ்டங்களை கடந்து வந்தோம்ல, எப்படி தேவனுடைய கிருபை அவர் உங்களை நடத்தி கொண்டு வந்தார். உங்களுக்காக வழிகளை உண்டாக்கினார். தண்ணீர்களுக்கு நடுவிலே அக்னிக்குள்ளே நடக்கும்போது கூட இருந்தார்ல, நன்றியோடு அவரை துதிங்க. இதுவரை நடத்தினவர் இனிமேலும் எத்தனை தண்ணீரின் வெள்ளங்களும் வரட்டும், எத்தனை அக்னி சூளைகளும் வரட்டும், ஆண்டவர் உங்களை கடத்தி கொண்டு போவார், நடத்தி கொண்டு போவார். ஒன்று செய்யப்படுத்தாது. தைரியமாக இருங்க. தகப்பனே, தண்ணீரையும் நெருப்பையும் கடந்து வந்தோம். அதற்கு மத்தியில் எங்களை பாதுகாத்து அற்புதமாய் நடத்தினீர். ஸ்தோத்திரம். இனிமேலும் நடத்துவீர். ஒன்றை கண்டு நாங்கள் பயப்பட மாட்டோம். நீர் கூட இருந்து நடத்துகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.